Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் இல்லைங்களா? ஸோ இது வரைக்கும் டிலே பண்ணியிருந்தவங்க இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரோவாயிட்டு அதுக்கடுத்து மாடல் கொஷின் பேப்பர் மினிமம் 5 மாடல் கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் முடிச்சிட்டேன் மேம் அப்படின்றவங்க 10 மாடல் கொஷின் பேப்பரும் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக சென்டம் அடிச்சிடலாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? பெஸ்ட் மெத்தட் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓரல் டெஸ்ட் வேண்டாம், ரிட்டன் டெஸ்ட். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது வித் சாய்ஸில் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இத்தனை எனி 5 தான் கேட்டிருக்காங்க, எனி 10 தான் கேட்டிருக்காங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்றது வேண்டாம். அதில் கேட்டிருக்க எல்லா கொஷின், அந்த கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பரில் இருக்க எல்லா கொஷின்ஸும் எனக்கு தெரியும், நான் தரோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாச்சும் தெரியலையா அட் த சேம் டைம், அதாவது அந்த மொமெண்ட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கும் கிளாஸ் ஒர்க்கும் ரெஃபர் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸாக எக்ஸசைஸ் சம்ஸான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும், ஓகேங்களா, எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் அதை சாய்ஸில் விடுற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏன்னா ஒரு கொஷின் பேப்பரில் இருக்க எல்லா கொஷின்ஸும் தெரியும் அப்படின்னும் போது தான் நம்ம அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷனோட 100% நமக்கு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் கம்பல்சரி கொஷினும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? கம்பல்சரி கொஷினும் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, சாய்ஸில் விட முடியாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப நம்பர் 2 முடிஞ்சது. அடுத்தது ஆன்சர் எனி 10 கேட்டிருக்காங்க. இதில் 42nd கொஷின் கம்பல்சரி கொஷின். ஸோ எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை தரோவாக பார்த்துருங்க. 1 மார்க்ஸ் எல்லாம் சாப்டர் வைஸ் எக்ஸசைஸ், லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த 1 மார்க்ஸை தரோவாக பார்த்து முடித்த பிறகு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியில் நான் எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ் 1 or 2 எக்ஸசைஸ் எந்த எக்ஸசைஸோ அதில் இருக்க ஃபுல் சம்ஸும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 8 மார்க்ஸ் அதில் கம்பல்சரி இருக்குன்னும் போது நம்ம அதை மிஸ் பண்ண வேண்டாம். அதை முடிச்சிட்ட பிறகு மேம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா கிராஃப் இருக்குது அப்படின்றவங்க கிராஃப் பாருங்கள். இல்லையா, சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் நமக்கு 8 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் 8 மார்க்ஸ்க்கு தரோவாயிடுங்க. ஒன்று ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி அண்ட் தென் கிராஃப். இது ரெண்டுமே நீங்கள் தரோவாயிட்டீங்க அப்படின்னா 16 மார்க்ஸ் நம்ம ரெடி ஆகிட்டோம். 16 + 14 30 மார்க்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடியாக இருக்கும். அந்த 30 மார்க்ஸ் ஆஃப்டர் தட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தரோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதில் தரோவாயிட்டிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இதில் 42nd கொஷின் கம்பல்சரி இல்லையா? அல்ஜிப்ரா சாப்டரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அது 2 மார்க்ஸாக இருக்கட்டும் இல்லை 5 மார்க்ஸாக இருக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி அண்ட் தென் கிராஃப் பொறுத்த வரைக்கும் எந்த கொஷின்ஸும் மிஸ் பண்ணக்கூடாது. எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். 8 மார்க்ஸ்னால் 8 மார்க்ஸ் ஃபுல்லாக வந்துடணும். ஜியாமெட்ரியில் கிராஃபில் 8 மார்க்ஸ்னால் 8 மார்க்ஸ் வந்துடணும். ஸோ டோட்டலாக 16 மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. அடுத்தது ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் 43 பார்த்திங்கன்னா 2 × 8 16 மார்க்ஸ். இது ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எது ஈஸியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் ஜியாமெட்ரியை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக தரோவாக இருப்பீங்க. இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? சென்ட்ராய்டா இல்லை ஆர்த்தோ சென்டரா அப்படின்ற மாதிரி. அடுத்து 44 பார்த்திங்கன்னா கிராஃப். ஸோ இந்த ஜியாமெட்ரி கிராஃப் ரெண்டுமே நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும். அப்படின்னா இந்த 1 hourல் உங்களுக்கு 16 மார்க்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ 16 மார்க்ஸ் அந்த ஒரு எக்ஸசைஸு எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தரோவாயிடணும். 16 மார்க்ஸ் + 1 மார்க் 14 மார்க் 30 மார்க். ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், டிலே பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இதுக்கப்புறம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 2 hours இன்றைக்கி உங்களோட ரிலாக்ஸேஷனுக்கு பண்ணிவிட்டு மற்ற டைம், அதாவது 2 hoursனால் ஒரு ஒன்ஸ் கிடையாது, ஒரு 1 hour படிக்கிறீங்களா, ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 hour. ஸோ டைம் டிலே பண்ண வேண்டாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.